தம்பதிக்கு ஒரு வருடத்திலேயே குழந்தை பிறக்கும் அதிசய தீபம். அடுத்த வருடம் குழந்தை கையில் தவழும். திருமணமான தம்பதியருக்கு குறிப்பிட்டது 6 மாதங்களுக்கு பிறகு கர்ப்பம் தரிக்கவில்லை என்றாலே குழந்தை இல்லையா என்று கேட்டு பலரும் அவரை சிரமத்திற்கு ஆளாக்குகின்றனர். அதிலும் பல வருடம் ஆகையினால் சொல்லவே தேவையில்லை. அந்த பெண்கள் படும் கஷ்டம் அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். ஆமா, கடவுளுக்குத்தான் தெரியும். முருகன் என்றால் அழகு. அவருக்கு மற்றும் ஒரு பெயர் முருகன் என்றால் குழந்தை தருபவர். பெண்கள் எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கியும் குழந்தை பிறக்காது என்று சொன்னால் கூட அதையெல்லாம் சுக்கு நூறாக ஒடித்து உங்களுக்கு குழந்தை வரம் தந்து கந்தன் உங்களுக்கு அருள் பாலிப்பார். ஒவ்வொருவரும் வீட்டில் தெய்வங்களை வழிபடுவதாக இருந்தாலும் சரி, ஆலயம் சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பம் நல்ல முறையில் தழைக்க வேண்டும் என்பதுதான். பெரும்பாலும் நம் ஆலயங்களில் சென்று வழிபடுவது கூட அடுத்த கட்டம்தான். வீட்டில் தினம்தோறும் வழிபாடு செய்வது பிரதானமாக செய்வோம். அப்படி நாம் செய்யக்கூடிய வழிபாட்டை சில முறைகளில் செய்யும் பொழுது அது தெய்வ அனுகிரகம் நிறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் விரதம் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பல ஆன்மீகவாதிகள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வழிபாட்டோடு சேர்ந்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாம் தினமும் நம்முடைய பூஜை அறையில் ஏற்ற வேண்டும். அந்த தீபம்தான் பாலாடை தீபம். பொதுவாக குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு சங்கு என்று ஒன்று வாங்கி வைத்திருப்பார்கள். அதை ஒரு சிலர் பாலாடை என்றும் கூறுவார்கள். அதை புதிதாக வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். பிறகு அந்த தீபத்திடம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தீபத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்தவாறு ஏற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது தங்களால் இயன்றளவு ஆரஞ்சு பழங்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அந்த பழங்களை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்துவிட்டு அதை எடுத்து அந்த ஆலயத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு உங்களின் கைகளால் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு பழத்தை மட்டும் திரும்ப வீட்டிற்கு எடுத்து வந்து கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து உண்ண வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளையும் பெற்று விரைவிலேயே குழந்தை செல்வம் கிடைக்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். நீங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து 48 நாட்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். இதில் ஒரு நாள் விட்டாலும் மீண்டும் தொடர வேண்டும். எப்பொழுதும் முருகன் துதி மனதில் பாடிக்கொண்டே இருங்கள். வாரத்தில் ஒரு முறை மட்டும் கோவிலுக்கு சென்றால் போதும். உங்களுக்கு குழந்தை எவ்வளவு முக்கியம் என்பதை மனதில் கொண்டு இந்த வழிபாட்டை தொடருங்கள். மேலும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.